सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द மகாபாகவதாருடைய சரித்திரங்கள் பாகவதத்தில் சொல்லுவார். நான் பரீட்சித்து கேட்கும் பொழுதே நீங்கள் பகவான் கதையமாக சொன்னால் கூடாது, மகதாம் சாணு சரித்தம், மகான்களுடைய கதைகளையும் எனக்கு சேர்த்து சொல்லணும் என்று கேட்குறோம். அப்படி மகான்களுடைய சரித்திரங்களை சேர்க்கும்போது தான் சில கதையில் மகான்கள் கதையில் பகவான் வருவார், பகவான் கதையில் மகான்கள் வருவார், எல்லாம் கலந்து தான் இருக்கும். அதில் பிரதானமான ஒரு பாகவதருடைய கதையை பாகவதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்ட கதை எதுனா இந்த வாமனாவதாரமும் பலிச்சக்கரவர்த்தியும் தான். மகாத்மியத்தில் சுகாச்சாரியர் சனத்குமாரர் பாகவதம் சொல்கிறாரு. சனத்குமாரர் யாருக்கு சொல்கிறார்? நாரதருக்கு சொல்கிறார். அங்கே சொல்லும் பொழுது திடீர்னு அங்கே சுகர் வந்துட்டார். தத்ராயோ ஷோடச வார்ஷிகாஸ்ததா வியாசாத்மஜோ ஞானமாப்தி சந்திரமாக பிரேம்னா பட்டன் பாகவதம் சனை சனை. ஒரு பாகவதம் நடக்கிற இடத்துல திடீர்னு சுகர் வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணா. ஒரு பாகவதம் நடக்கிற இன்னொரு பாகவதம் இருந்தாருன்னா அவரையும் உட்காந்து 2 பாகவதம் சொல்லுவோம். உடனே சுக்கர பாகவதம் சொல்ல சொல்ல அவர் 2 வார்த்தை சொன்னார். ஏவம் ரூபாமே சதி பாதராயணோ மத்தியே சபாயாம் ஹரியா விராசீத். பாதராயணோ, பாதராயணிஹி அப்படின்னா பாதராயணானா வியாசர், பாதராயணினா சுகர். சுகர் வந்தார்னு சொல்லும் பொழுது சுகர் பாகவதம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த சுகருடைய பாகவதத்தை கேட்கறதுக்கு பகவான் ஆவிர்வவிச்சான். மத்திய சபாயாம் ஹரிராவிராசீத். ஆவிர்வவிக்கும் போது என்ன பண்ணான்னா பிரஹ்லாத பல்யுத்தவ பால்குணாதிபிஹி. பிரஹ்லாதன், பலி சக்கரவர்த்தி, அர்ஜுனன் இவரோட சேர்ந்து வந்தான் என்று சொல்றான். இது மகாத்மியத்தில் பகவான் கூட ஒரு குரூப் வரா. இப்போ அண்ணா வந்தா அண்ணா கூட 2 வராது. அது மாதிரி மாமியத்தா மாமி உடைய 2 பேர் வரா. இப்படி பாகவதாருடைய 2 பேர் கூட வருவா, பகவானுடைய 2 பேர் கூட வருவா. பிரஹ்லாத பல்யுத்தவ பால்குணா, பகவான் கூட வரக்கூடிய பாரிஷதாசிரியர் உண்டு. அதில் பிரஹ்லாதன், உத்தவன், அதில் பலி சக்கரவர்த்தியை சேர்ந்தார். பிரஹ்லாத பல்யுத்தவ பால்குணாதிபிஹி என்று அங்கே வர்ணிக்கிறார். மகாத்மியத்திலையும் பலி சக்கரவர்த்தியை வர்ணிக்கிறார். அப்புறம் பாகவதத்தில் பல இடத்துல சுருக்கமாக பாகவதம் சொல்கிறார். அதில் முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் சொல்லும்பொழுது 15வது அவதாரம் வாமனாவதாரம். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வாகாதத்வரம் பலேஹி பதத்ரயம் யாச்சமானஹ பிரத்யாபித் சுஸ்திரிஷ்டபம். 15வது அவதாரம் வாமனாவதாரம். இங்கே வாமனாவதாரம் சொல்ல வாமனக்கம் ஏற்கனவே குள்ளம், இன்னும் குள்ளம், அல்பாட்சேக பிரத்தியான்னு ரொம்ப குள்ளமாக 15வது அவதாரம் வாமனாவதாரம். அப்புறம் பிரதம ஸ்கந்தத்தை பரீட்சித்தினுடைய குணத்தை சொல்லும்பொழுது அங்கே சொல்லும்பொழுது யாரெல்லாம் பரிச்சக்கரவர்த்தி இருப்பான்னு சொல்லும்பொழுது திருத்தியா பலிசம கிருஷ்ணே. திருத்தினா என்ன பண்ணினாலும் அந்த தைரியமாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே தளர்ந்து விடுறார், மனசு தளரக்கூடாது. பகவான் பலி சக்கரவர்த்தியை மாதிரி யாரையும் அவ்வளோ தூரம் தளர விடலை. பகவானே சொல்கிறான் சத்தகா அக்ஷித்தகா. இங்கே பகவான் சொல்கிறான், இங்கே வாமனாவதாரத்திலே இவனை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அப்பையும் அவன் தைரியமாக இருக்கான் பார்த்தையா அப்படின்னு பிரம்மா கிட்ட பலி சக்கரவர்த்தியை பற்றி பகவான் சொல்கிறார். இவனை இவ்வளோ பண்ணியும் ஏக தானவ தைத்தியானாம் அக்ரணீ கீர்த்திவர்த்தனா. தானவ தைத்தியர்களில் சிரேஷ்டனாக இருக்கான். சீதன் நபி நமக்கு கஷ்டம் வரும்பொழுதும் அவன் மோகத்தை அடையலை. அவன் என்னெல்லாம் க்ஷீணரிச்சா, அவனுடைய பைசாவை பொடிங்க சுதஸ்தானாது ஸ்தானத்தில் இறக்கி விட்டேன். க்ஷிப்தா திட்டினேன். சத்ருவிகி பத்தா. இவரை யார்? கருடன் பகவானுடைய ஆட்கள்லாம் போய் கட்டி வைக்கிறான். பகவான் ஒருத்தர் கோபம் மாதிரி நடிச்சா போவோம், உடனே எல்லாம் கொடுத்து படம்னா அவன் சாத்திடுவான்.
இவர் நடிக்கிறாரா உண்மையாக இருக்காரான்னு தெரியாது. இந்த கூட இருக்கிறவங்க அது ஒரு டென்ஷன். அதனால் சத்ருபிகி ஞாதி விசித்த பரித்தெட்டா பைசா இருந்தால் தான் எல்லாம் பந்துக்கெல்லாம் இருக்குது. பைசா எடுத்து வச்சுக்கோ, டாட்டா பில்லாவோ அம்பாலே சொன்னால் அவர் என்னோட தாத்தாவோட பாட்டியோட அவரோட 4 ஓட சொல்லி எனக்கு சொந்தம். பைசா இல்லைன்னா பக்கத்தில் சொந்தமானதோட தெரியாதுன்றோம். ஏன்னா ஞாதி விசித்த பரித்தட்டா யாத்தனா மணியாபிட்டா நான் நரகத்தில் போடுறேங்கிறான். குருனா பட்சிட்டா அவள்ப்பா போராதுக்கு குருவும் வேறு திட்டுறார். சப்தா இவ்வளோ பண்ணியும் ஜகோ சத்தியம் ந சத்தியத்தை விடலை பார்த்தியா சக்கரவர்த்தி. சளி ருத்தா நானே அவனை ஏமாத்தினேன். சின்ன காலா கட்டி பெரிய காலா வளர்ந்தேன். மயா நாயம் ஜெகதி சத்திய வாக்கு என்றெல்லாம் இவ்வளவு சிரமப்படுத்தியும் அவன் தைரியமாக இருக்கான் பார்த்தீங்களா, தவறாம. அதுதான் அவன் திருத்தியாம் பலிசம் எது அது மாதிரி இந்த பரீட்சித்து இருப்பாங்கிறார். பரீட்சித்தருடைய குணங்களை சொல்லும்பொழுது பலிச்சக்கரவர்த்தியை குணத்தை சொல்லி சொல்கிறான். திருத்தியா பலிசனாம். அப்புறம் திரிய ஸ்கந்தத்திலையும் எல்லா அவதாரங்களையும் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறான். அங்கே சொல்லும் பொழுதும் பாவனாவதாரத்தை வச்சுக்கிறான். ஜியாயான் குணேரவரதோ பெரிதே சுதானாம் லோகான் விசக்ரம இமான்ய ததாதி யஜ்ஞா ஸ்மாம் வா மனேன திர்யே த்ரிபதத்சலேன யாஜ்ஞாமதே பதிச்சரன் பிரபுர்னச்சாரியா. பகவான் இங்கே தேவர்களுக்கு எல்லாருக்கும் லாஸ்ட் தம்பியாக பிறக்கிறார். தம்பியாக பிறந்தாலும் அண்ணாவாக பிறந்தாலும் என்ன பெருமை இருக்குது? குணத்தில் அண்ணாவாக இருக்கணும். அண்ணாவே அண்ணாவாக குணத்தினால தான். முதல்ல அம்பியாக தான் இருந்தார். சின்ன வயசில் அம்பி அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தார். அப்புறம் குணத்தினால அண்ணாவாகிட்டார். ஜாயான் குணைஹி அவரஜோபி. அவரஜன்னா ரொம்ப காசியில் தேவர்களுக்குள்ள லாஸ்ட்டாக பிறந்தா கூட தன் குணத்தினால அண்ணாவாகிட்டார். ஜாயான் குணைரவஜோபியதிதேஸ்துதானாம். அவர் சொல்கிறார், நாத்தோ பலேய முருக்கிரம பாதசௌச்சம் ஆபஸ்திகா விதவோ விபுதாதிபத்தியம். பகவானுடைய பாத தீர்த்தத்தில் சிரஸ்தை தரிச்சானே, டைரக்டாக பாத பூஜை பண்ணி அவனுக்கு இந்த சொர்க்கங்களுக்கு கல்விந்தார். நாத்தோ பலேய முருக்கிரம பாதசௌச்சம் ஆபஸ்திகா விதவோ விபுதாதிபத்தியம் என்னெல்லாம் அமைக்கிறார். அப்புறம் அதே அத்தியாயத்திலே பாகவதாவுடைய லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறார். இட்வாபுர இளம் சுகுந்த விஜயகாதிர கொம்பரீசர சகராகே நாவுடாத்யா மாந்தா பிரகாத நாடக சொல்கிறோமோ அது ஒரு ஸ்லோகம் தான். அது மாதிரி 3 ஸ்லோகம் பாரதத்தில் இருக்குது. திரிய ஸ்தலத்தில் அந்த லிஸ்ட்டு சொல்லும்போது கொம்பரீட சகராகே நாவுடாத்யா மாந்தா தடக்க சததன்மனு தந்தி தேவாக தேவவிரதோ பலி அமுர்த்தயோ திலீபா. யாரெல்லாம் பகவானை புரிஞ்சின்னு இருக்கா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பாகவதாவுடைய லிஸ்ட்டு சொல்லும்பொழுது யாரெல்லாம் பகவானை புரிஞ்சா யாரெல்லாம் மாயையை தாண்டினவா அப்படின்னு லிஸ்ட்டு சொல்லும் பொழுது அந்த மாயையை தாண்டினவன்ல பலி சக்கரவர்த்தியும் ஒரு ஆள் என்று பலி சக்கரவர்த்தியை சொல்கிறான். தேவவிரதோ பலி அமுர்த்தயோ திலீபா. அப்புறம் வாமனாவதாரத்தையும் அந்த பகவான் திரிவிக்ரமன் அவதாரம் பண்ணினதையும் 5வது ஸ்கந்தத்தில் வர்ணிக்கிறார். எப்படி பகவான் அளந்தார்னு. பகவான் அளந்து கங்கை ஓடினதை வர்ணிக்கிறார். கங்கா மகாத்மியத்தை தத்ர பகவதா சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ பாதாங்குஷ்ட நக நிர்பின்னோத்பாண்ட கடாக விரேணாந்த பிரவிஷ்டாயா வாக்கியதாரா தச்சரண பங்கஜாமணேஜன கிஞ்சல்க அருண கிஞ்சல்க தத்ர பகவதா சாட்சாத் யஜ்ஞ. அப்படி பகவான் வளர்றான். இப்படி வளர்ந்த பொழுது அங்கே பகவானுடைய அந்த பாததீர்த்தம் வருது என்று அங்கே திரிவிக்ரமாவதாரத்தை நினச்சிக்கிறான். அதன் பிறகு மேலையும் பல இடத்துல பாகவத்தில் சொல்கிறான். அதில் முக்கியமாக 5வது ஸ்கந்தத்தில் சுத்தலம்னு ஒரு லோகத்தை வர்ணிக்கிறார். அந்த சுத்தர லோகத்தை வர்ணிக்கும் பொழுது அங்கே தபோ அதத்தாத் ஸ்தலே உதாரஸ்ரவாக புண்ணியஸ்லோகோ விரோச்சனாத்மஜா 9 கத்தியம் இந்த பலி சக்கரவர்த்திக்குன்னே எடுத்து வச்சிருக்கார். இங்கேயும் 8வது ஸ்கந்தத்திலையும் பலி சக்கரவர்த்தியை பற்றி சொல்லும்பொழுது 9 அத்தியாயத்தில் சொல்கிறார். அத்ரேரியதே நவாத்யாயா வாமம் வாமன சேஷ்டிதம் நிகிரக சலதோயத்த பலே பூயா அனுகிரகா அப்படிங்கிறார். 9 அத்தியாயத்தினால வாமம் அழகான வாமனுடைய சேஷ்டம்
என்ன அழகான சேஷ்டனா, பார்க்கறதுக்கு நிகிரகம் அந்த மாதிரி இருக்கும். பூயான் அனுகிரகா, பெரிய அனுகிரகம். அவன் தலையில் காலை வச்சு அமுக்கி அவன் கூடவே உட்காந்து அவத்து வாசலே நான் கதாதரனா நிற்கிறேன்னு சொல்லி எவ்வளோ அனுகிரகம் பண்ணினான். அதனால் இங்கேயும் 9 கத்தியம். ததோஷ்டாஸ்வரே உதாரஸ்ரவாஹ புண்ணியஸ்லோகோ விரோச்சனாத்மஜோ பகிர்பகவதா மகேந்திரஸ்ய பிரியம் சிகீர்ஷமானேன அதிதேர்லப்தகாயோ பூத்வா வட்டுவாமனரூபேண பராட்சிப்தலோகத்ரயः भगवदनुगं वैव पुनः प्रवेशितः इन्द्रादिष्टविद्यमानया सुसमृद्धिया श्रियाभिषिक्तः स्वधर्मेण आराधयन् तमेव भगवन्तम् आराधनीयमवगतः आस्ते अधुनापि. பாதாளத்தில்தான் பயந்து நிலையிலே இருக்கா. இந்த பாம்புகள்லாம் பாதாளத்தில் தான் இருக்குது. எப்பயாவது கருட பகவான் வந்தாருன்னா பயந்துட்டே இருப்பாளா. கொஜித் பிரமத்தா விகரந்தி, எப்பயாவது சந்தோஷமாக இருப்பா, அப்பப்போ கருடன் வந்தால் நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அபகத சாத்வசா, பயப்படாமல் நிம்மதியாக பாகவதம் படிச்சுட்டு இருக்கானோ பலி சக்கரவர்த்தி சுத்தர லோகத்தில். ஏன்னா காவலுக்கு வாசலில் பகவானே இருக்கிறார். இந்த பகவான் பூமி தானம் பண்ணினா அவனுக்கு எப்பேற்பட்ட அல்பத்துக்கு பூமி தானம் பண்ணினாலே விசேஷம். சாதாரண பூமி தானம் விசேஷம். பெரிய பெரிய தானங்களுடைய லிஸ்ட்டில் பூமி தானம். யாகதிகி யஜ்யசீனானாம் ஆகிதாக்ஞஸ்ய யாகதிகி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம். இந்த பகவான் ராமாவதாரத்தில் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கும் பொழுது பூமி தானம் பண்ணுறவாளுக்கு தான் என்ன கதியோ அந்த கதி அந்த பெரிய தானம் அதை எடுத்து சொல்கிறான். அவளுக்கு தான் கிடைக்கக்கூடிய கதி. அப்படி சாதாரண ஒரு பிராமணனுக்கு கொடுத்தாலே தேவைன்னா இங்கே சாட்சாத் பிராமணோத்வன் பிரம்மஸ்தே ஸ்வரூபமே வந்திருக்கு. வேதமே ஸ்வரூபமான வந்திருக்கார். யார்? வாமன பகவான். அவருக்கு பரமாத்மனி வாசுதேவே தீர்த்ததனே பாத்திரே உபபன்னே. அவருக்கு இந்த தானம் பண்ணின அவனுக்கு இந்த சுக்கர லோகங்கிறது ரொம்ப அல்பம். அவனுக்கு இன்னும் ஹை லெவலில் கொடுக்கணும்னு சுக்கருடைய அபிப்பிராயம். சாட்சாத் அபவர்கத்வாரஸ்ய, அபவர்க்கமே கொடுக்கணும். அபவர்க்கம்னா என்ன? பவர்க்கம் இல்லாத இடம். பாபம், பாபத்துடைய பலம் துக்கம், பந்தம், பயம், மரணம் அல்லது மாலின்யம். பாபானிச்சே பலாகாட்சா பந்தோ பயம் அசௌக்கியம் மாலின்யம் எத்த நெய்வாஸ்தி சோபவர்க்க பிரகீர்த்தா. அந்த அபவர்க்கத்தை கொடுக்க வேண்டிய இந்த பலிச்சக்கரத்துக்கு இந்த அல்ப பாதாத்தை கொண்டு கொடுத்துருக்காரேங்கிறார். எத் விலைநீய ஐஸ்வர்யம். அவன் நாமத்தை சொல்றதுக்கே அபவர்க்கம் கிடையாது. எஸ்ய கவா க்ஷுத பதன, க்ஷுத க்ஷுதம்னா தும்மறது. சிக்குன்னு தும்மாம கிசுனான்னு துமினா போருமா. எஸ்ய கவாவ க்ஷுத பதன, விழும்பொழுதோ பிரஸ்கரணாதிஷு விவசா சகன் நாமா விகடன் புருஷா கர்மபந்தனம் அஞ்சசா விசுனோதி. அப்படி பகவன் நாமத்தை விவசமாக சொன்னவனுக்கே மோட்சம் கிடைக்கிறதுனா இவன் எல்லாத்தையும் கொடுத்தானே, தண்ணியும் சேர்த்து அரவணைச்சு அவனுக்கு இந்த சுக்கரலோகங்கிறது ரொம்ப அல்பம்தான். இவன் மாயாமய போகேஸ்வரியமே அத்தனை தேதி இவனுக்கு சரியா அனுகிரகமே பகவான் பண்ணலன்னு சுக்கருடைய அபிப்பிராயம். நவை பகவான் நூனம் அமுஷ்ய அனுஜர்கிறாக கன்ஃபார்மாக சொல்றேங்கிறார். ஏன்னா எழுதப்படாத ஆத்மான ஸ்மிருதிபோஷணம் மாயாமய போகேஸ்வரியமேவ அத்தனு தேதி. இந்த மாயாமய போக ஐஸ்வர்யத்தை கொடுத்தானே தவிர உண்மையான ஆனந்தத்தை வைகுண்டத்தை கொடுக்க வேண்டாமோ அந்த பலிச்சக்கரவர்த்திக்குன்னு சுக்கர் எப்போதுமே பலிச்சக்கரவர்த்திக்கு பல இந்த இடத்துல இல்லை, 2-3 இடத்துல பார்த்துட்டேன் பாகவதத்தில். சுக்கர் முக்கால்வாசி பலிச்சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறதே தவிர இந்த வாமனுக்கு சப்போர்ட் பண்ணலை. மூணம் என் பகவானை பைசா வாங்கினே அவருக்கு ஏதாவது பிரயோஜனம். அவர் பகவானுக்கு இந்த பலிச்சக்கரத்துக்கு பைசா முக்கியம் இல்லை, அவன் அண்ணாங்களுக்கு வேணும்னு நூனம் வதாயம் பகவான் அர்த்தேஷு நிஷ்ணாதா யோசாவிந்திரோ எஸ் சிவா. இந்த இந்திரனுக்காக எல்லாம் மணினாரேன்னு சொல்லி இருந்தாலும் அவனுக்காக பகவான் இன்னைக்கும் ஸ்வயம் அகில ஜெகத்குரு நாராயணா துவாரி கதாபாணி லவதிஷ்டதே. இன்னைக்கும் அவனுக்காக வாசலில் கதாபாணியாக இருக்கிறா. அதுக்கு ஒரு ஆபத்து வரும்னு நினச்சிட்டு காவல் இருக்கிறாராம். எப்போ ஆபத்து வந்ததுன்னா இந்த ராவணன் என்ன பண்ணினா ஊராக திக்விஜயத்துக்கு போய் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இருக்கான். அப்போ நாரதரை கழிவு விட்டார். பலிச்சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பலிங்க, ரொம்ப பலசாலி. நீ அவன்கிட்ட அல்பர்கிட்ட போய் சண்டை போடணுக்கே பலிச்சக்கரத்தில் போய் சண்டை போடு அப்படின்னு நேராக பலிச்சக்கரத்தி வா. அங்கே வந்தால் ஒரு குட்டி அம்பி நிற்கிறான். ராவணன் பட்டாளனா யாரும் போகக்கூடாது அப்படின்னு கத்தினான். சத்தம் மாத்திரம் ஒரு ஆளை காலனி பார்த்துட்டு இருந்தா ஒரு குட்டி அம்பி கீழே இருக்கான். நான் தான் சொல்கிறேனோ, நீ யாருப்பா என்ன தடுக்கிறதுக்கு? நான் எப்போ பெரிய ஆள் தெரியுமா? நான் பலிச்சக்கரவர்த்தியோட சண்டைக்கு போகணும். பலிச்சக்கரத்தில் சண்டை போடலாம் இருக்கட்டும், முதல்ல என்ன ஜெயிச்சா தான் நீ மேலே போகலாம்.
நீ என்ன குட்டி பையன், நான் குட்டி பையனா டக்குனு தன் கால ஏன அங்குட்டேன பதா தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் திக்விரியே உச்சாட்டிட்டா. நீ என்கிட்டயே சந்திக்க வையா, என்ன பண்ணுறேன்? அந்த வாமனவன் காலை தூக்கினது தான் தெரியும். அடிச்ச அடி உதச்ச உதையில ராவணன் சுத்தலத்துக்கு வரும்போது புஷ்பக விமானத்தில் வந்தான். திரும்பி போது வித்தோர் புஷ்ப விமானம் நேராகவே பறந்து நேராக அந்த அசோகவனம் மண்டோதரி ஆத்வாவில் மண்டையை தலையில் குத்தி கீழே விடணும். மண்டை குத்தி விழுந்து அப்படி மயக்கம் அடித்து கிடக்கான். அப்புறம் மண்டோதரி மண்டையில் அடித்து என்னப்பா விஜயா தண்ணி தெளித்து விஜயாச்சருக்கு நான் பாதாளத்துக்கு போனேன். சுற்றுலா லோகத்தில் ஒரு குட்டி அப்படியே அங்கே போகலாம் தடுத்தான். அப்புறம் அவன் காலை தூக்கிட்டு தான் தெரிஞ்சுது. அப்போ நான் இங்கே வந்து இருக்கேன், நீங்கள் தானாகவே பறந்து வந்தேன், புஷ்ப விமானம் பின்னாடி வந்துருக்கேன், அப்படி பகவான் காப்பாற்றினார் என்று இங்கே வெளிச்சக்கரவத்தினுடைய பெருமையை 9 கத்தியத்தில் இங்கே சொல்கிறார். அதன் பிறகு 6வது ஸ்கந்தத்திலையும் வெளிச்சக்கரவர்த்தியை சொல்கிறார். 12 பாகவதாவுடைய லிஸ்ட்டு சொல்லும்போது ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமார கபிலோ மனுமோ பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலி வையாசகிர்வயம். அந்த பகவன் நாமத்துடைய பெருமை வெளிச்சக்கரவர்த்திக்கு தெரியும்பா என்று சொல்கிறார். அப்புறம் 6வது ஸ்கந்தத்திலேயே 6வது அத்தியாயத்தில் அகாத சூயதாம் சகாயோ அதிதேவே அனுபூர்வசா, அதிதேவிய வம்சத்தை சொல்கிறேன். அங்கே பகவான் அவதாரம் பண்ணினார். அதில் உருக்கிரமனாக வாமனாக வரப்போகிறார். 12 ஆதித்யாவில் தாதா விதாதா வருணோ மித்ரசக்கர உருக்கிரமஹா என்று சொல்கிறார். அதன் பிறகு திரிக்கிரம பகவானையும் வாமன பகவானையும் வாமனையும் பலிச்சுக்கிறது சேர்த்து நிறைய இடத்துல சொல்கிறார். நாராயண கவசத்திலையும் ஸ்தலேஷு மாயாவட்டு வாமனோவியா திரிக்கிரமேவது விஸ்வரூபா. பூமியில் போகும்போது வாமனனும் ஆகாசத்தில் போகும்போதும் திரிக்கிரமனும், இந்த 2 வரையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ளைட்டு எப்படியும் கீழேயும் போகும் மேலேயும் போகும். அதனால் கீழே போகும்போது ஸ்தலேஷு மாயாவட்டு வாமனோவியா, டேக் ஆஃப் பண்ணும்போது திரிக்கிரமேவது விஸ்வரூபா. நான் அப்படிதான் சொல்லிட்டு போவேன். அதனால் இது 2மே பூமியில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஆகாசத்தில் ட்ராவல் 2த்துக்கும் சேர்த்து ஒரே அவதாரம் இந்த வாமன அவதாரம் திரிக்கிரமம். வாமனா வந்து வளர்ந்தாரணும். திரிக்கிரமேவது விஸ்வரூபா என்று வர்ணிக்கிறார். அப்புறம் வாமன பகவான் பிரம்மச்சாரி நடிச்சுட்டு இருக்கோம். இங்கே சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில் வாமனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறார். உருக்கிரமஸ்ய தேவஸ்ய மாயா வாமன ரூபினா கீர்த்தௌ பத்னியாம் மிருகத்சோகா. வாமன பகவானுக்கு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? வாமன பகவானுடைய ஆத்துக்காரி பேர் கீர்த்தின்னு பேரான். கீர்த்தௌ பத்னியாம், அவருக்கு ஒரு பையன் பிறந்தார், அவன் மிருகத்சோகா. பிரம்மச்சாரின்னா சொல்லிட்டு இருக்கணும். அவர் பிரம்மச்சாரி முடிஞ்சு அப்புறம் காசி யாத்திரைக்கு போவாரணும். கொடை தண்டெல்லாம் எடுத்தது. இந்த காசி யாத்திரையாக போகும்போது தான் பலிச்சக்கரத்தை வந்தார். இப்போ காசி யாத்திரை முடிஞ்சு இந்த யாரோ பொண்ணு கொடுத்துருக்காரு ராமன பகவானுக்கு. இந்த காசி யாத்திரை கோலத்தில் தான் கொடையெல்லாம் பிடிச்சின்னு வந்தார். அதனால் அவர் கீர்த்திங்கிற பொண்ணும் அவருக்கு பிருகத்ஸ்லோகனுங்கிற பையனும், அந்த பிருகத்ஸ்லோகனுக்கு சௌபகனுடைய பேரன் ராமவன் பேரன் பேத்தியோட சௌக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். தஸ்யாசன் சௌபகாதயா. அங்கேயும் ராம பகவானை ஸ்மரிச்சிக்கிறார். அவன் பரீட்சிக்கவர்த்தியும் சொல்கிறார். அதே அத்தியாயத்திலே விலோச்சனஸ்து பிராப்லாதிகி தஸ்யா தேவியாஸ்தஸ்யா பவத் பலிகி. விரோச்சனனுக்கு பலிச்சக்கரவர்த்தி குழந்தையா பிறந்தான். அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு அசனா என்பவருக்கு பானன் அசனாயாம் ததோ பவது பான புத்திர சதஜேஷ்டா பலேராசி மகாத்மனா. இது அங்கே வம்ச பரம்பரை பல பேர்கிட்ட சொல்கிறார். 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயத்தில் அங்கேயும் வாமனையும் பலிச்சக்கரவர்த்தியும் ஸ்மரிச்சிக்கிறார். அப்புறம் 8வது ஸ்கந்தத்தில் இந்த அமிர்த மகன் நடக்கும் பொழுதும் அப்போ ராஜாவாக பலிச்சக்கரம் இருந்ததுனால தான் நீ அவன்கிட்ட சமாதானம் பண்ணிட்டு அமிர்தத்தை கடையும் கொண்டு பகவான் சொன்னான். நான் சந்தி விக்கிரக காலத்து தே வைரோச்சனி மாசீனம் குப்தஞ்ச அசுரயூத வைகி. அப்புறம் பார்க்கடல் கடையும் போது பலிச்சக்கரவர்த்தி நன்னா கடைஞ்சான். போலோம காலேய பலியில் வளாதையனால பலசாலியும் பலியில் வளாதையா. பார்க்கடல் கடைஞ்ச குரூப்பில் பலிச்சக்கரவர்த்தி வந்து அசுராளுடைய செட்டில் அவனும் யுத்தம் அமிர்தமதனம் பண்ணி சண்டை போட்டான்னு சொன்னோமே, அதுலேயும் பிரதானமாக யுத்தம் பண்ணுறான் பலிச்சக்கரவர்த்தி. யோத பலி இந்திரேன தாரகேன. அவதான் தாரகாசனோட முருகனும் பலிச்சக்கரவர்த்தியோட இந்திரனும் யுத்தம் பண்ணினார்கள்
அப்படி யுத்தம் பண்ணும்பொழுது இந்திரன் கொஞ்சம் பலி சக்கரவர்த்தியை திட்டுறான். நான் இப்போ உன்னை வஜ்ராயுதனா அடித்து நொறுக்கிட போகிறேன்னு. அப்போ தான் சொன்னான், ஒரு தடவை நான் ஏதோ தோற்ற மாதிரி கீழே விழுந்ததுனால நீ ஜெயிச்சியை நினச்சிக்காதப்பா. இந்த யுத்தம்ங்கிறது ஷேர் மார்க்கெட் மாதிரி, எப்போ ஏதோ எப்போ இறங்கும் தெரியாத மாதிரி திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்குறது சொல்லுவாங்க. அது மாதிரி யுத்தத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இவா தான் ஜெயிப்பா, இவா தான் தோப்பான்னு. சங்கிராமே வர்த்தமானாம் காலஜோதித கர்மணாம் கீர்த்தி ஜயோ அதையோ மிருத்யு சர்வேஷாம்ஸ்ய அனுக்கிரமாத் தரிதம் காலரசனம் ஜனா பஸ்யன் சூரையா. எங்களுக்கு இந்த ஞானம் உண்டு. சில வெற்றி கிடைக்கும், சில தோல்வி கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஞானமே கிடையாது அப்படின்னு திட்டுறான். திட்டும் பொழுது நான் சொன்னேன், சுகர் பலிச்சக்கரவர்த்தி சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஞானமே கிடையாது, நாங்கள் ரெண்டையும் துல்லியமாக பார்ப்போம், ஜெயத்தையும் அபதயத்தையும் வெற்றியும் தோல்வியும். உங்களுக்கு அந்த ஞானம் கிடையாதுன்னு இந்திரனை திட்டும் பொழுது சுக சேர்த்துக்கிறார். ஏவம் நிராகிருதோ வைரினா தத்யவாதினா. வைரினா தத்யவாதினா, தத்யம்னா சத்தியம். பலிச்சக்கரவர்த்தி இந்திரனை திட்டுறானே, அது ரொம்ப ரைட்டுங்கிறார். இந்திரனுக்கு ஞானம் இல்லைன்னு சுகரே சொல்கிறார். அது தேவாளுக்கு சில ஞானம் மாதிரி ஐயான்னு நடிப்பா. ஆனால் உபனிஷத்து கதையெல்லாம் பார்த்தா இந்திரன் அக்னி வருணன் எல்லாருமே பிரம்மஜானிகளாக இருக்கா. அவா ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணினாருக்கு உபனிடத்தில். சில சமயம் அவள் அக்ஞானி மாதிரி நடிப்பா. அப்புறம் அந்த யுத்தம் முடியும் பொழுது கீழே விழுந்துட்டானே பலிச்சக்கரவர்த்தி. ஏன் விழுந்தாங்கிறத அண்ணா சொல்லுவா. பலிச்சக்கரவர்த்தி யுத்தத்தில் அடிபட்டு விழலையாம். மாலி சுமாலின்னு 2 பேர் அசுரர்கள் வர, அவளை ஜெயிக்க முடியாமல் தேவர்களாம் ஹரியை ஸ்மரிச்சாலாம். ஹரிஸ்மதி சர்வ விபத் விமோக்ஷணம். ஹரியை ஸ்மரித்த உடனே ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம். சாதாரணமாகவே உபன்யாசம் நடுவில் நாமாவளி பாடுவேன். இது மத்தியான உபன்யாசம் வேறு, நான் கட்டாயம் பாடுவேன். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம 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 ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம. எல்லாரும் சொல்றீங்களா தெரியல, எல்லாரும் சொல்லிட்டு கை தட்டிலே சொன்னாங்க. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம 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 ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம. இந்த ஹரிசரணம் என்பது விஷ்ணு பஞ்சாட்சரம். சிவ பஞ்சாட்சரம் நம சிவாய மாதிரி விஷ்ணு பஞ்சாட்சரம் ஹரிசரணம். இதை சொல்லிட்டே இருந்தால் வருமா, நமக்கு வயசே ஆகாது, யங்காக இருக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன்னா நல்லா சொல்லியிருப்பேன். ஹரிசரணம் ஏவம் ஹி நித்யம் ஏஷாம் முகே வசஹ அத்தः கால சமாதிஷ்டான் ஜராயுஷ்மான் நபாததே. ஹரிசரணம்னு சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு வயசே ஆகாது, எப்பொழுதும் யங்காகவே இருக்கலாம், அண்ணா மாதிரி. அத்தः கால சமாதிஷ்டா ஜராயுஷ்மான் நபாததே. யார் சனகாதிகள் எப்பொழுதும் இதுதான் சொல்லிட்டு இருப்பான், ஹரிசரணம் ஹரிசரணம். அதனால தேவர்களாம் ஹரிசரணம்னு பகவானை பிரார்த்தனை பண்ண, பகவான் கருடன் மேலே ஏறிண்டு இந்த மாலி சுமாரி அந்த சக்கரத்தை சுழட்டி அடிக்கிறார். அப்படி அடிக்கும் பொழுது பலிச்சக்கரவர்த்திக்கு நிற்கிறானா, அப்படி பார்த்தானா, நம்ம பிரகலாதன் பேரனாச்சேன்னு ஒரு பார்வை பார்த்தா
இந்த மாலி சுமாலியை சக்கரத்தினால் அடித்தா என்னாச்சு, இவனை கண்ணாலேயே அடிச்சுட்டான். இந்த கண்ணால் அடித்தவனே அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அப்போ தான் சுக்கராச்சாரியர் பலிஷ்டே உஷனசா ஸ்பிருஷ்டா தொட்டா. எப்படி தொட்டானா, பகவன் நாமத்தை சொல்லி அவனை தொட்டி எழுப்பினான். பிரத்யாபன்னேந்திரிய ஸ்மிருதி. அதற்கு அதே அஷ்டமஸ்தனத்தையே என்னென்ன மன்வந்தரங்களை முன்னாடி நடந்த மன்வந்தரம், நடக்க போகிற மன்வந்தரத்தை சொல்லும்பொழுது இப்போ வைவஸ்வத மன்வந்தரம் நடக்கிறது. அடுத்தது சாவரணி மன்வந்தரம். அந்த சாவரணி மன்வந்தரத்தில் இந்த பலிச்சக்கரவர்த்தி தான் இந்திரனா வரப்போகிறான். சாவரண்யர் பவிதா மனுகும் தேஷாம் விரோச்சனசுதா பலிந்திரோ பவிஷ்யதி. நம்ம சாஸ்திரத்தில் அடுத்த மன்வந்தரத்தில் இந்திரன் யார், அடுத்த பிரம்மா யார் எல்லாம் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கு. அடுத்த பிரம்மா யாருன்னா ஹனுமான் தான் பிரம்மாவாக வர போகிறாராம். பவிஷ்யத் சதுராரணாய நமஹான்னு ஹனுமானுடைய அச்சரையில் இருக்கு. இப்போ பிரம்மா நல்ல ராமபக்தாராக படைப்பார்னு நினைக்கிறேன். அப்படி பவிஷ்யத் சதுராரணாய நமஹா அங்கேயும் பலிச்சக்கரவர்த்தியை ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் பகவான் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது ஜெயோருகாய பகவன் உருக்கிரமா நமோஸ்துதே. வயத்துக்குள்ளே இருக்கும்போதே திரிவிக்கிரமான கூப்பிடுறார். ஏன்னா அதை மறக்காம அளக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துகிறார். திரிவிக்கிரமனா வியாபிக்கிறவர்னு அர்த்தம். அப்புறம் தசமஸ்கந்தத்துலேயும் யாரெல்லாம் காப்பாற்றணும்னு கிருஷ்ணனுக்கு ரட்சை பண்ணும்பொழுது விஷ்ணு புஜம் முக முருக்கிரம ஈஸ்வரக்கம், ஓ முகத்தை திரிவிக்கிரமன் காப்பாற்றட்டும் அப்படின்னு கோபிகைகள் கிருஷ்ணனுக்கு ரட்சை பண்ணும்போது அந்த திரிவிக்கிரமனை ஸ்மரிக்கிறார்கள். உருகாய உபரி யுபேந்திரா, மேலே போகும்போது அந்த உபேந்திரன் காப்பாற்றட்டும். தாட்சியா க்ஷிதோ அழகர புருஷ சவந்தாத்து, அல்லது உபரி தாட்சியா கீழே அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே உருகாயா அந்த திரிவிக்கிரமனை உபேந்திரனை காப்பாற்றட்டும்னு, உபேந்திரன் காப்பாற்றட்டும்னு கிருஷ்ணனுக்கே ரட்சை பண்ணுறார் கோபிகைகள்லாம். அங்கேயும் இந்த திரிவிக்கிரமனை ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் அக்ரூரர் பிருந்தாவனத்துக்கு போகும்பொழுது பலிச்சக்கரவர்த்தியை நினச்சிக்கிறார். 2 இடத்துல நினச்சிக்கிறார். சமர்கலம் எத்திர நிதாய கௌசிகா ததா பலிஷ்சாபி ஜகத்ரயேந்திரதாம். எந்த பகவானுக்கு பூஜை பண்ணி பலிச்சக்கரவர்த்தி 3 லோகத்துக்கும் அதிபதியாக ஆனானோ அந்த பகவானை நான் பார்க்க போறேன்னு நினச்சிக்கிறார். அப்புறம் தண்ணிக்குள்ளேயே பூஜை தசாவதார ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது வாமனாய நமஸ்துத்யம் கிராந்த திரிபுவனாய, வாமனனுக்கும் திரிவிக்கிரமனுக்கும் நமஸ்காரம்னு சொல்கிறார். திருப்பி மதுரைக்கு வந்ததுக்கு மறுபடியும் ஸ்தோத்திரம் வந்து அவனித்யா அங்கிரியோலம் ஆசிஸ் சோக்கியோ பலிர்மகான்னு, உனக்கு பாத பூஜை பண்ணி பலிச்சக்கரவர்த்தி பெரிய ஆளானானே, அவன் நிறைய பைசா கிடச்சி திருப்பி சொல்லிட்டே இருக்காரா குருவர். பலிச்சக்கரவர்த்தி அவங்க பூஜை பண்ணி பைசா கிடச்சி பகவான் பார்த்தப்போ அவங்களுக்கு சிவந்தர்மணியை கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன் தீர்மானம் பண்ணிட்டா. அப்படி அங்கேயும் ஸ்மரிச்சுக்கிறார். கோபிகைகள் பாடும்பொழுது பிரகர கீதத்தில் பலிச்சக்கரவர்த்தியும் வாமனன்னு நினைச்சுக்கிறார். பலிமபி பலிமத்வா வேஷ்டயத்வாங்ஷவத்யா துவாங்ஷவத்யா ததல அசிதசச்சைகி துஷ்யஜஸ்தத்கதார்த்தா. பலிமபி பலிமத்வா, இந்த பலிச்சக்கரவர்த்தியும் பலியா எடுத்துட்டானே பகவான் அந்த வாமனன் அப்படின்னு அங்கே ஸ்மரிச்சுக்கிறார்கள். அப்புறம் அனிருத்தனுடைய சரித்திரத்தை சொல்வது பான புத்திரஸ்தேஷ்டா பலே ராசி மகாத்மனா. பானனுடைய புத்திரசத்தில் பலியினுடைய புத்திரன்ல மூத்தவன் பானன் என்று ஆரம்பிக்கிறார். அந்த பானன் எப்பயிருந்து ரொம்ப பலியா இருந்தான். தம் நாகபாசை பலிநந்தனோ பலி அப்படின்றார். இந்த பானாசுரன் கிருஷ்ணனுடைய பெயரையே கட்டி போடுறான். கிருஷ்ணன் பேர்னு கிடைக்க முடியுமா? அவன் பேரே அனிருத்தங்கிறது. கட்ட முடியாதவனே அவனுக்கு பேரு. எது கட்ட முடியாது? மனசு தான். கட்ட முடியாதவன்னா பேரு. அவனையே கட்டிட்டான்னா பலிநந்தனோ பலி. அவன் யார்? சாதாரண பலிச்சக்கரவர்த்தியுடைய பேரை நான் பையனாச்சேங்கிறார். அங்கேயும் ஸ்மரிச்சிக்கிறார் பலிச்சக்கரவர்த்தியை. அப்புறம் இந்த பலிச்சக்கரவர்த்தி பானனை வதம் பண்ணுறதுக்கு கிளம்புறான். கைகள்லாம் வெட்டிட்டான். அப்போ சிவன் வந்து சொன்னார், அவனை வதம் பண்ணாதோ என்னுடைய பக்தன். அப்போ பகவான் சொல்கிறார், பிரஹ்லாதாய வரோ தத்தா. நம்ம இந்த ஜென்மாவில் சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்லை. பகவான் நரசிம்ம அவதாரத்தில் பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்துருக்கேன்,
தெரியாதவன் அவங்க அப்பா வதம் பண்ணிட்டேப்பா, இனிமேல் உன் பரம்பரை யாரையும் என் கையால் வதம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். மம அவத்யோயம் மமாப்பேஷா வைரோச்சனி சுதோசரா. இவன் பலிச்சக்கரவர்த்தி பையனாச்சே, அதனால் நான் வதம் பண்ண மாட்டேன்னு பகவான் சொல்கிறான். அப்போ அங்கேயும் ஸ்மரிச்சிக்கிறார், கிருஷ்ணாவதாரத்திலையும் பலிச்சக்கரவர்த்தியை ஸ்மரிச்சிக்கிறார். அதன் பிறகு ஜராசந்தனுடைய யுத்தத்துக்கு கிருஷ்ணன் அர்ஜுனன்லாம் போகும்பொழுது ஜராசந்தன் சொல்கிறான், இது மாதிரி உங்களை மேலே தான் வேத வேஷத்தில் வந்தார் ராவணன் ஒருத்தர், தைரியமாக பலிச்சக்கரவர்த்தி தானம் பண்ணி இன்றைக்கி புகழோட இருக்கான். அது மாதிரி தான் உங்களை தோன்றது பார்த்தா அந்த வாமனன் மாதிரி தோன்றது. பலேர்னு ஸ்ரீய சூயதே கீர்த்தி மிததாதி ஸ்வகல்மஷா. அது மாதிரி நான் உங்களுக்கு தானம் பண்ணி பலிச்சக்கரவர்த்தி மாதிரி பெருமையை அடைகிறேன் அப்படிங்கிறான். அதற்கு பலிச்சக்கரவர்த்திக்கு தனியாக வேற ஸ்பெஷலாக போகிறான். தேவகி அம்மா வந்து கிருஷ்ணன்ட்ட சொன்னால், உனக்கு முன்னாடி 6 குழந்தைகளை கொண்டுட்டான் கம்சன், அந்த குழந்தைகளை கொண்டு வந்தால் தேவை. அந்த 6 குழந்தைகளையும் பலிச்சக்கரவர்த்தி ஆற்றுல இருக்கான். பகவான் திரும்பி அதுக்காக பலராமனோட பலிச்சக்கரவர்த்தி ஆற்றுக்கு போக அங்கே வாசலில் வாமனன் இருக்காரு. வாமனன்னாலே அழகுன்னு அர்த்தம், வாமனத்வாச்ச வாமனஹான். அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே இந்த வாமனரை மறந்து தான் பலிச்சக்கரவர்த்தி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி சமர்கயாமாச சரோவி போதிவிகி தாம்பூல தீப அமிர்த பட்சணாதிரியே. கிருஷ்ணனுக்கு பட்சணம்லாம் ரொம்ப பிடிக்கும், பட்சணம்லாம் பண்ணி கொடுத்தான். அங்கே ஒரு பூஜை பண்ணினான்னு வர்ணிக்கிறான். அப்போ டைரெக்டாக பலிச்சக்கரவர்த்தி ஆற்றுல அனுகிரகம் பண்ணிட்டு வரான். அப்புறம் ஏகாதச ஸ்கந்தத்தையும் எல்லா அவதாரங்களையும் சொல்லும் பொழுது பூத்வாத வாமனமிமா அஹரத் பலேகே க்ஷ்மாம். வாமனனா வந்து துருமிலர் எல்லா அவதாரங்களையும் சொல்கிறாரு, அப்பையும் பலிச்சக்கரவர்த்தியை ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் விபூதி யோகத்தை சொல்லும் பொழுது பிரம்மஞானம் பலிதகம், பிராமண பக்தர்களில் நான் பலிச்சக்கரவர்த்தியாக இருக்கேங்கிறார். அப்புறம் கௌமம் தான்வந்தரம் மாத்ஸ்யம் வாமனந்து ஜெகத்பதே சங்கராட்சிய இப்படி ஆரம்பித்தோம்னா ஒரு 25 இடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கணக்கு பண்ணலை பார்க்குறேன். இப்படி எத்தனையோ இடத்துல இந்த பலிச்சக்கரவர்த்தியை ஸ்மரிச்சுக்கிறான். அந்த பலிச்சக்கரவர்த்தி அவனுடைய தானம், ஒருத்தன் ஒரு தர்மத்தை விடாமல் பண்ணினான்னா அதனாலேயே பகவான் பிரத்யட்சம் ஆகிடுவான். நம்ம ஒழுங்காக ஒன்றை பண்ணினோம்னா அதுக்கு பகவான் பிரத்யட்சமாகணும். அந்த பலிச்சக்கரவர்த்தி பகவானுடைய கட்டாட்சத்தினாலும் மயங்கி விழுந்தவனை சுக்கராச்சாரியர் எழுப்பி என்ன வேணும் என்று கேட்க, அந்த பகவானை நாங்கள் பக்தி பண்ணினா ஏற்றுப்பாரா என்று கேட்க, பகவான் எல்லாருக்கும் சமம்பா, நீ தைரியமாக பகவானை பூஜை பண்ணுன்னு விஸ்வஜித்துங்கிற யாகத்தினால அந்த பகவானை பூஜை பண்ணினார்கள். தம் பிரம்மணா பகவ பிரியமானாக அயாஜயன் விஸ்வஜிதா திருநாகம் ஜிகீஷமானம் விதினா விசித்ய மகாபிஷேகேன மகானுபாவாகாம் தம் பிரம்மணா. அந்த விஸ்வத்தை யாகம் பண்ணவுடனே யாக குண்டத்திலிருந்து திவ்யமான தேவி எல்லாம் கிடைக்கிறது. ஆச்சாரியன் ஒரு சங்கை கொடுத்தா, அந்த சங்கை வாங்கிட்டு தேவலோகத்திலே பம்னு சங்கநாதம் பண்ண தேவர்கள்லாம் பயந்து அவருடைய ஆச்சாரியத்தை போய் பலிச்சக்கரவர்த்தி சண்டைக்கு வந்துட்டுனா நாங்கள் என்ன பண்ணணும், சண்டைக்கு போகிறதுக்கு நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்கோ, பஞ்சாங்கத்தை பார்த்து. உடனே அவரும் பஞ்சாங்கத்தை பார்த்தா ஒரே முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தமாக இருக்குது, அதுக்கு சண்டைக்கு போகிற முகூர்த்தமாக இல்லை ஓடி போகிற முகூர்த்தமாக இருக்குது, எல்லாம் ஓடி போயிடுவோன்ட்டார். கடைசியில் தேவர்கள்லாம் தேவலோகத்தை காலி கொண்டு போயிட்டாங்க. இப்போ பலிச்சக்கரவர்த்திக்கு சண்டையே போடாமல் தேவலோகம் கிடச்சிடுச்சு. தேவலோகம் கிடைச்சாலும் இந்திரனா ஆகணுமே, இந்திரனா ஆகணும்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். அதுக்கு நர்மதா நதி தீரத்தில் பிருகுகச்சம்னு அவர் குரு தபஸ் பண்ணின இடம். இன்னைக்கு அது பருச்சுன்னு, பாம்பேலேருந்து பரோடா போகிற வழியில் பருச்சுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அது ஒரிஜினல் பேர் பிருகுகச்சம். தன்னன்மதாயா தட உத்தரே பலேகே எருத்விஜஸ்தே பிருகுகச்ச சம்யகே. அங்கே 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கான். தேவர்கள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்து அதிதி அம்மா கஷ்யப்பட்ட சொல்ல அவர் சொன்னார், நீ வயோவிரதம் பண்ணுன்னு ஒரு 12 நாளைக்கு செய்யக்கூடிய விரதத்தை சொன்னால் அதை பண்ணி முடிச்ச உடனே பகவான் பிரத்யட்சமானார். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவஸ்ரவண மங்கள நாமதேயா ஆபன்னலோக விதினோபசமோதயாத்ய ஷண்ண கிருதீஷ பகவன்னசி தீனநாதா. ஒன்றை ஆசிரிச்சா இதுதான் கிடைக்காது. ஆயுப்பரம், நல்ல ஆயுஸ் வேணும், வபுர் அபீஷ்டம், நல்ல அழகான சௌந்தரியம், அதுல்ய லட்சுமி யோகூரசா சகல யோக குணாஸ்தவர்கா ஞானஞ்ச கேவலமானந்த பவந்தி துஷ்டாத். ஞானமே கிடைக்கும்னா
இது சத்ருக்குள்ள தீக்கிறதா சின்ன விஷயமா செய்யுது. அதிதியம்மா ஸ்தோத்திரம் பண்ண உடனே தேவமாதா அப்படின்னு கூப்பிட்டான். தேவமாதானா என்ன அர்த்தம்னா தேவர்கள் சொக்கியமா இருக்குன்னு நினைக்கிற அசுரா சொக்கியமா இருக்குன்னு நினைக்கலையே. அல்லது தேவமாதனா தேவனான நானே உனக்கு அம்மாவா பிறக்க போறேங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். தேவமாதா பவத்யாமே உன்னுடைய ஹிருதயம் என்னன்னு புரிஞ்சு கொடுத்து இப்போ பலிச்சுக்கிறதுல சண்டை போட முடியாது. ஏன்னா பிராமணருடைய ஆசீர்வாதம் இருக்கு. எத்தே அனுகூலேஸ்வர விப்ரகுப்தாக இப்போ சண்டைக்கு போனால் நானே தோத்து போயிடுவேன். அதனால ஒரு உபாயம் பண்ணுறேன். நானே உனக்கு குழந்தையா பிறந்து அந்த பலிச்சக்கரவர்த்திக்கிட்டேருந்து சொர்க்கலோகத்தை தானமாக வாங்கி நான் இந்திரனுக்கு கொடுக்குறேன். நான் உனக்கு குழந்தையா பிறக்க போகிறது ரொம்ப ரகசியம், யாருக்கிட்டையும் சொல்லாத. போனால் எல்லாம் சரிப்பா கிருஷ்ணயா என்னாச்சு பகவானை பார்த்தேரா என்ன சொன்னான்னு கேட்பா. சொன்னால் அது பகவான்கிட்டே போய் கேட்டுக்கோன்னு எனக்கு ஐயா நான் சொன்னாரு. பிரகலாதன் சொன்ன மாதிரி பகவான் என்ன சொன்னாலும் பகவான்கிட்டே கேட்போம். நம்மளோட அண்ணா பாவுக்காரனுக்கு யாராவது ரூமில் போயிட்டு வந்தால் உடனே என்ன சொன்னா எல்லாம் கேட்பான். நான் எனக்கு அண்ணாட்டே போய் கேட்போம். அது மாதிரி பகவான்கிட்டே கேட்டுக்கும் அப்படி சொல்லிக்கோ சொல்லாதேன்னுட்டா. அதிதி ஆசிரமத்துக்கு வந்தால் ஆற்றுக்காரர் வாசலில் உட்காந்துருக்கார் கஷ்யபர். பதிவிரத ஆற்றுக்காரர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. பகவானும் யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கானே. இப்போ ஆற்றுக்காரர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாள். அப்போ கஷ்யபரே கேட்டா, ஏமா நீ தபஸ் பண்ணினியா? பகவான் பிரத்யட்சமாக வந்தானா? நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்னானா? இல்லை யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னானா? எனக்கு எப்படி சொல்றது யோசிக்கிறியான்னு அவரே கண்டுபிடிச்சிட்டாராம். சவை சமாதி யோகேன கஷ்யபஸ்தத அபுஜ்யதன். அப்புறம் கர்ப்பம் தரித்தால் அதிதி கர்ப்பத்தில் உள்ள பகவான தேவாதிகள் பிரம்மாதிகள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்ப பகவானுடைய அவதார சமயம். இத்தம் விரிஞ்சஸ்துதகர்ம வீரியா பிராதுர்பூவ அமிர்தபூவதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜசக்ரஹா பிசங்கவாசானயாயதே க்ஷணஹ. கேரளாவில் கொண்டாடாலே ஓணம் பண்டிகைன்னு அன்றைய தினம் திருவோணம் தான். திருவோணங்கிறது தான் அது ஓணம். திரு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஓணம் இருக்குது. ஓணம் பண்டிகை திருவோணம் பண்டிகை. திருவோணத்தில் பகவான் மத்தியான டயத்தில் அவதாரம் வந்தால். ஏன் கேரளாக்காரன் தான் இதை கொண்டாடுறான்னா இந்த அவதாரம் தான் கேரளாக்காரன் மாதிரி இருக்கு. கேரளாக்காரன் எப்போதும் கையில் ஒரு குடை வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த பிராமண பகவானும் கையில் குடை வச்சுட்டே இருக்காரா, அப்புறம் நம்மளை மாதிரி இருக்கிற அவதாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரளாவில் திருக்காக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே தான் வாமனுடைய க்ஷேத்திரம்னு இவாலாம் அங்கே பூஜை பண்ணுவாள் ஆற்றுல. அங்கே ஒருத்தர் வாழைப்பழ தோட்டம் போட்டால் அது ஒரே பூச்சியாக அழிக்க ஆரம்பிச்சு ஒரே புயல் இந்த வாழை காப்பாற்றப்படுமா கவலையாக வந்துடுச்சு. பகவானே உன்னை காப்பாற்றின திருக்கண்ணால் ஒன்று நோக்கனே உனக்கு கடாட்சம் பண்ணி இந்த வாழை இலையெல்லாம் வாழைப்பழத்தை காப்பாற்றினா தேவைன்னா உடனே ஒரு கடாட்சம் பண்ணி அந்த வாழைப்பழத்தை காப்பாற்றி கொடுத்துனான். தன்னுடைய நேத்திரத்தினால காப்பாற்றி கொடுத்தனால அதுக்கு நேந்திரம் பழம். அதுதான் ராமநாதாவுக்கு நேவேத்தியம் பண்ணுற வழக்கம். அது நேத்திரத்தினால பண்ணி காப்பாற்றினால அதுக்கு நேத்திர பழம்னு அது சொல்லி மறு நேந்திரம் பழம்னு ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கும் சப்தாகத்தில் வாமனாவதாரத்துக்கு நேந்திரம் பழம் நிவேதிக்கிறது வழக்கம். அப்படி வாமன பகவானை கேரளாக்காரெல்லாம் கொண்டாடுறா. ஏண்டானா பாக்கி எவராலும் திரும்பி ஊருக்கு போயிடுறார். இந்த வாமன பகவான் திரும்பி போகிற இன்றைக்கும் பாதாளத்தில் இருக்கா. பாக்கி அவதாரத்தில் வதம் பண்ணிடுறார். ராவணன் கம்சனா இந்த பலிச்சக்கரவர்த்தியை வதம் பண்ணல, அவனுடைய அகங்காரத்தை மாத்திரம் நீக்கி காப்பாற்றினார். இன்னும் பல விசேஷம். உடனே வாமன பகவான் சதுர்புஜத்தோட தரிசனம் கொடுக்க சின்ன குழந்தையா மாறணும்னு அதிதியும் கஷ்யபுரம் பிரார்த்தனை பண்ண தொம் தட்சணம் படுதமம் படு ரூபமாதாக உடனே 7 வயசு குழந்தையாக மாற. பட்டுன்னா சின்னதுன்னு அர்த்தம். அதான் மாவடு சொல்கிறோமே, சின்னதாக படு ரூபமாதாக. அந்த 7 வயசு குழந்தையாக பூனல் போட்டு வைக்கிறான். யார் என்னென்ன பண்ணினா இங்கே சொல்கிறார். பிருகஸ்பதி பிரம்மசூத்திரம் சூரியனே காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணார். பிருகஸ்பதியை பூனலை போட்டு விடுறார். பூமி தேவி ததோ கிருஷ்ணாதினம் பூமி மாந்தோல் போத்திக்கணும் பிரம்மச்சாரி. அந்த மாந்தோலை பூமி தேவியை கொடுக்குறார். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் கொடுக்க முக்கியமாக பிரம்மச்சாரி பிக்ஷை வாங்கி சாப்பிடணும். பிக்ஷை யார்கிட்ட வாங்கணும்னா அம்மா கிட்ட வாங்கணும்னு சாஸ்திரம். மாதரம் அக்ரே பிக்ஷேக. ஏன்னு அம்மாட்ட வாங்கணும்னா இல்லைன்னு யார் சொல்ல மாட்டாலோ அவள் தான் வாங்கணுமா. அம்மா தான் எப்போ போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாள். ராத்திரி 12 மணிக்கு அம்மா ஏதாவது இருக்கான்னு கேட்டால்
இல்லைன்னு சொல்ல மாட்டான். இந்த எல்லாம் இருக்கு கை கால் விளையாண்டு வான்னு சொல்லி ஒரு ரவா மாமாவது பண்ணி போடுவான். ஆத்துக்காரி அப்படி இல்லை, ஹாலிஸ் தான் இருக்குது பறிச்சு பிடிச்சி படுத்து போகணும். எங்கள் ஆத்துக்காரி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அதனால இந்த அம்மா கிட்ட பிக்ஷை வாங்கணும், அதுவா அனுஜா அல்லது சகோதரி கிட்ட பிக்ஷை வாங்கணும் சொல்லிருக்கு. இங்கே பார்வதி வந்திருக்கா, சோட்டானிக்கிற பகவதி வந்திருக்காலாம். ஆஹா, இந்த வாமனவானுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு இல்லையே நினைக்கும் பொழுது அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறா, வாமன பகவான் அந்த பகவதி சோட்டானிக்கிற பகவதிட்ட பிக்ஷை வாங்குறாலாம். பிக்ஷாம் பகவதி சாட்சாத் மாதா அம்பிகா சதி. சோட்டானிக்கிற பகவதியோ கொடுங்கோலூர் பகவதியோ ஏகப்பட்ட பகவதி இருக்கா. இந்த பகவதி பிக்ஷையை போட்டாலும் என்ன பிக்ஷை போட்டாங்கன்னு அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிக்ஷை வேண்டியிருக்கு. ஆதிசங்கர் என்ன சொல்றார், ஞான வைராக்கிய சித்தியத்தம் பிக்ஷாம் தேச பார்வதி. ஞான வைராக்கிய பிக்ஷையை போடுமா. அண்ணா கேட்கிறார், பிரேம பிக்ஷாம் பிரயச்சமே மாதுரிய ரச சுப்ரீதே பிரேம பிக்ஷாம் பிரயச்சமே. இந்த வாமன பகவானுக்கு பிக்ஷை போட்டால் அதன் பிறகு வாமன பகவான் சத்ரம் சதண்டம் சதகம் கமண்டரும் விவேச வித்வத்பயமேதவாட்டம். வெளிச்சகவதி யாகசாலைக்கு போக ஒரே தேஜஸா தெரியுது. சூரியன் வராரா அப்படிங்கிறார் ஒரு ரிஷி. இல்லை, விபாவசு சூரியக்கிலாயாத்யுதவா விபாவசு அக்னி பகவான் தான் வராருங்கிறார். இன்னொரு சனத்குமாரர் வராருங்கிறார். யாருக்கும் புரியல. கடைசியில் பலிச்சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிட்டானா. அண்ணா சொல்லுவார், எப்படி கண்டுபிடிச்சான்னா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் வராருன்னு கண்டுபிடிச்சான். அதனால் அவருக்கு பாத பூஜை பண்ணி, உங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது, என்ன வேணும், துவாம் அர்ச்சினம் விப்ரசுதான்னு தற்கையே, என்ன வேணும் என்று கேட்கேன். இன்னும் வாமனபகவான் சிரிச்சிட்டார். அது வாங்கிறதுக்குன்னு வந்து அவதாரம், நான் பார்க்குறவர்களாம் கொடுக்கணும் தான் தோணும். எனக்கு கொஞ்சோண்டு பூதானம் வேணும் என்று கேட்க, நான் பூமியே கொடுக்குறேன். ஈஷத்து கொஞ்சமாக கொஞ்சம் கொடுத்தா போதும். அது பூலோகத்தில் பல க்ஷேத்திரம், பல தேசங்களுக்கு 56 தேசங்கள் இருக்கு. உங்களுக்கு அதில் என்ன தேசம், மகாராஷ்டிரா தேசம் வேணுமா, அது மகாராஷ்டிரா ரொம்ப விஸ்தாரமான தேசம், அங்கே நிறைய பணம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் பாம்பே வேணால் கொடுக்கணுமா. நான் அவ்வளோ பெரிய பாம்பேயில் வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒரே டிராஃபிக்காக இருக்கும், அது சரியாக வராது. எனக்கு தபஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 இடம், கொஞ்சமாக என் காலை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் என்று சொல்ல, உடனே அவன் காலை பார்க்குறான். ஓன் காலை பார்க்காத, சம்மிதானி பதா மம, என் காலால் 3 அடின்னு காலை தூக்கி காட்டுறான். ஏமாத்தினான்பா, ஏமாத்தவே இல்லை, காலை காட்டுறான். சங்கு சக்கரை ஏவ வஜ்ரலாம் இருக்குது, பார்த்துக்கோ நான் தான் பகவான் காட்டினா கூட அவன் காலை பகவானும் மேலே பார்த்துருக்கான் அகங்காரத்தினால. உடனே தானம் பண்ண கிளம்புறான். கை தட்டினான் சுக்கராச்சாரியர். அவாத்து வாத்தியார் வந்தது யார் தெரியுமா, யாரோ பிரம்மச்சாரி பையன், ஒரு பிராமண பையன் போரும் போரும்தான். எந்த பிராமணாவது போரும் சொல்லுவாரோ, லட்ச ரூபா கொடுத்தாலும் வாங்கி கையில் வச்சுட்டு ஆட்டோ சார்ஜ் தனியாக 100 ரூபா தான். அதனால இவர் பார்த்து, இவர் சாதாரண பிராமணன் இல்லை, மாயா மாணவோ ஹரி சாட்சாத் பகவான் தெரிஞ்சிக்கோ. நான் தானம் பண்ணி சொல்லிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு. இப்போ சௌகரியப்படலை, அப்புறமா வாங்கோ. சில டயத்தில் பொய் சொன்னால் தப்பு இல்லைங்கிறார். அதில் முக்கியமாக அவள் பார்த்து மாமிகிட்ட போய் சொல்லிக்கலாமா. ஸ்திரீசு நர்ம விவாகேச, எல்லாம் மாமிகிட்ட போய் சொல்லலாம். ஒன்ன மாதிரி சுந்தரி உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னால் தப்பு இல்லை. ஸ்திரீசு நர்ம விவாகேச, இப்படி பல இடத்துல போய் சொல்லலாம். ஆபத்து காலத்தில் போய் சொல்லலாம்னா அவள் தான் வெளிச்சக்கரவர்த்தி சொன்னான், ஆபத்து காலத்தில் போய் சொல்லலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு பொய் சொல்கிறதே ஆபத்துன்னு தோன்றது. ஆபத்து காலத்தில் சொல்கிறதா இருந்தால் எங்கள் தாத்தா சொல்லியிருப்பாருன்னா, எங்கள் தாத்தா பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு, டேய் பிரகலாதா, அந்த தூணில் பகவான் இருக்கானா அப்படின்னு மிரட்டும் பொழுது அந்த குழந்தை சொல்லணும், அப்பா என்னை அடிக்காதப்பா, அந்த தூணில் உம்மாச்சி இருக்கா இல்லையா தெரியாதுப்பான்னு அழ வேண்டிய குழந்தை என் தலையை வெட்டினாலும் சரி அந்த தூணில் பகவான் இருக்கான்னு சொன்னதுனாலே சத்தியம் விதானம் நிஜ நித்திய பாஷிதன் புறப்பட்டு வந்தால் அந்த பிரகலாத பேரன் சுவாமி நான் என்னை தாழ வச்சாலும் சரி, வாழ வச்சாலும் சரி, நான் தாழ வச்சாலும் சரி, வாழ வச்சா எப்படி வச்சாலும் சரி, வாழ வச்சாலும் சரி சொன்னான். தாழ வச்சாலும் சரி சொன்னால் தாழனா கீழே நடக்கும் மலையாளத்தில், தாழ வச்சு வாழ வைக்கிறார் பகவான். என்ன தாழ வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் பகவான் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல. நீ சுக்கராச்சாரிய சபிச்சார், ஐஸ்வர்யம் நட்டமாகட்டும்னு. அது எப்படி தான் போகத்தான் போகிறது, ஒருத்தருக்கு கொடுத்து சந்தோஷமாக போகட்டுமேன்னு தானம் பண்ண கிளம்புறான். இதை பார்த்து தேவர்கள் கூட நிறையா பூ வச்சுருந்தான். வாமன பகவானுக்கு போடணும்னு
தைரியமாக தானம் பண்ணுறானேன்னு ததா அசுரேந்திரம் திவி தேவதாகணாக பலிச்சக்கரவர்த்திக்கு புஷ்பாபிஷேகம் பண்ண அந்த பூவெல்லாம் மறைக்கிறதே பூவை தட்டிட்டு பார்த்தா அந்த வாமனை காணும் தத் வாமனம் ரூபம் அவர்தர அற்புதம் ஹரேரணந்தஸ்ய குணத்திரையாத்மகம் கிடுகிடுன்னு வளர்ந்தார். தன்னுடைய வலது கால பூமியை அளந்தார், இடது கால தூக்கினார். புகர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் தாண்டி சத்தியலோகத்தில் போய் பிரம்மலோகத்தில் எட்டி பார்க்கறது. பிரம்மா அடிக்கடி சொன்னார், கொஞ்சம் திருவடி சாத்தனம் இந்த திருவடியை மாத்திரம் சாத்திர என்றார். திருவடி மாத்திரம் எட்டி வர அவருக்கு பாத பூஜை பண்ணியா கங்கையாக ஓடி வர மறுபடியும் சின்ன ரூபத்தில் வந்து 3வது அடி எங்கேன்னு கேட்க அவதான் சொல்றான், யத்யுத்தம ஸ்லோக பவான் மமேரிதம் வச்சோம்யநீகம் சுரவரியமன்யதே கரோம்யதம் தன்னபவித் பிரலம்பனம் பதம் திருதீயம் குரு சீஷ்ணிமே நிஜம். உலகத்தில் எல்லாத்தையும் என்னோடலாம் அணுந்துட்டேன், என்ன ஒருத்தனை பாக்கி விட்டுட்டேலே, இந்த சின்ன காலால் என்னையும் சேர்த்துக்கணும். 3வது அடியாக என் தலை குனிய உடனே தன்னுடைய சின்ன காலால் 3வது அடியாக அவனையும் சேர்த்துண்டா. பிரகலாதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணான். பலிச்சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னார், உனக்கு சுத்தரம் எங்கள் இடத்துல நல்ல லோகம் இருக்குது, அங்கே போய் இருந்து. அதெல்லாம் வேண்டாம், இந்த பாத தலைமையே போதும், சுத்தரம் வேண்டாம்தான். இல்லை அடுத்த மன்வந்தத்தில் உன்னை இந்திரனாவே பண்ணுறேன்ப்பா, எனக்கு இந்திர பதவி வேண்டாம், இந்த பாத தலைமையே போகணும்னு காலை எடுக்க விடாம நல்லதாக காலை வச்சாலும் டக்குனு கட்டியாக பிடிச்சணும். நான் கெட்டிக்காரன் பலிச்சக்கரவர்த்தி. நான் ஒரு மாமிக்கு, அது எந்த மாமி ஞானம் இல்லை, ஒரு வைஷ்ணவ மாமிக்கு 2 காலம் அண்ணா காலில் வச்சு அமுத்தி அனுகிரகம் பண்ணிட்டு தான் நான் பார்க்குறேன் எங்கள் குப்புசாமி மாட்டில் ஆரம்பத்தில். அப்படி சில பேருக்கு பகவானே கொடுப்பான். அப்படி கொடுத்து அவன் கையில் வச்சுன்னா அவன் எடுக்க விடலை. கடைசியில் பகவான் சொன்னால், நீ சுதரலோகத்தில் போய் நீ பாகவதம் படிச்சுட்டு உங்கள் அடுத்து வாசலில் நீ பாகவதம் படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நானே வாசலுக்கு காவலாக நிற்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ல சரின்னு காலெடுக்க சம்மதித்தான். பகவான் இந்த கதைக்காக எல்லாரும் மாற்றி சொல்கிறான். சின்ன காலை காமிச்சு பெருசாக வளர்ந்து காலை வச்சுக்கலாம், பாதாளத்தில் அமைக்கிட்டான். பகவான் வந்து பலிச்சக்கரவர்த்தியை ஏமாத்தின அவதாரம் இல்லை, இது ஏமாந்த அவதாரம் அண்ணா. ஏன்னா தானம் வாங்க போறேன்னு கிளம்பின வாமன பகவான் கடைசியில் என்ன பண்ணார், தன்னையே தானமாக கொடுத்த அவதாரம். வஞ்சித்தா தத்பக்தியா வஞ்சிதோ பவத்து அப்படின்னு அண்ணா சொல்கிறான். அப்படி பலிச்சக்கரவர்த்தியை இன்றைக்கும் சுதரலோகத்தில் வச்சு பகவான் வாசலுக்கு காவல்காரனாக நின்றுருக்கார். இந்த அவதாரம் வேதத்திலேயே சொன்ன அவதாரம். இதம் விஷ்ணு விசக்ரமே திரேதானி ததே பதம் சமூಢமஸ்ய பாகம் சுரே. வேதத்தில் சொன்ன அவதாரத்தை சொன்ன உடனேயே வேதத்தை காப்பாற்றின அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். அந்த மத்ஸ்யாவதாரம் ஞாபகத்துக்கு வர பிரளய பயசி தாது சுப்தசக்தேர்முகேபியः ஸ்ருதிகணமவனீகம் பிரத்யுபாதத்தரத்வா திதிஜமகதயத்யோ பிரம்மசத்யம் வதானாம் தாமகிலகேதும் ஜிம்மமீனம் நதோஸ்மி. இந்த வேதத்தை காப்பாற்றின மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி 8வது ஸ்கந்தத்தை முடிக்கிறார். இதோட நிறுத்திப்போம்.